சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம். முக்கிய அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இயற்கை மரணம் மற்றும் ஈமச்சடங்கிற்கான உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, விபத்து நிவாரண உதவித்தொகை, தற்காலிக இயலாமைக்கான ஓய்வூதியம் மற்றும் HIV தொற்றால் பாதிக்கப்பட்டு இருந்த நபரின் குழந்தைகளுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. இதனை பெற நிகழ்வு நடைபெற்ற நாளில் இருந்து 6 மாதத்திற்குள் உரிய ஆவணங்களுடன் தொடர்புடைய கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் தனி தாசில்தார் அலுவலகத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம். மேலும் தவிர்க்க இயலாத காரணங்களினால் காலதாமதமாக விண்ணப்பிக்கும் விண்ணப்பங்களுக்கும் உரிய அலுவலரிடம் அனுமதி பெற்ற பிறகு பயன்பெற முடியும். அதாவது காலதாமத காலம் அதிகபட்சம் 1.5 ஆண்டு வரை. எனவே மேற்கண்டவாறு முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகளை பொதுமக்கள் பெற்று பயன்பெற வேண்டும். இதன்படி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: தஞ்சாவூர் மாவட்டத்தில் உழவர் பாதுகாப்பு திட்ட அட்டை வைத்துள்ள நபர் இயற்கையாக மரணம் அடைந்தால் அவரின் குடும்பத்தினருக்கு இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை ரூபாய் 20,000 மற்றும் ஈமச்சடங்கிற்கான உதவித்தொகை ரூபாய் 2,500 என மொத்தம் 22,500 வழங்கப்படும். இதில் ஈமச்சடங்கிற்கான உதவித்தொகை ரூபாய் 2,500 தொடர்புடைய பஞ்சாயத்து மூலம் அளிக்கப்பட்டிருப்பின், சமூக பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் உறுப்பினராக உள்ள நபரின் இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை ரூபாய் 20,000 மட்டுமே வழங்கப்படும். எனவே முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இயற்கை மரணம் மற்றும் ஈமச்சடங்கிற்கான உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, விபத்து நிவாரண உதவித்தொகை, தற்காலிக இயலாமைக்கான ஓய்வூதியம் மற்றும் HIV தொற்றால் பாதிக்கப்பட்டு இறந்த நபரின் குழந்தைகளுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கான வருமான ஆதரவு திட்டமாக மத்திய அரசின் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் யோஜனா திட்டம் உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 6,000 நிதியுதவி 3 தவணை உதவியை வழங்கி வருகிறது. இத்திட்டத்தின் படி இதுவரை மொத்தம் 19 தவணை நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 9.8 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். 20வது தவணை எப்போது வெளியிடப்படும்? அதாவது 20வது தவணை நிதி ஜூன் 2025 வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி இது தொடர்பான அறிவிப்பை இம்மாத இறுதிக்குள் வெளியிடுவார் என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே PM கிசான் திட்டத்தின் அடுத்த தவணை தொகையை பெற வேண்டும் என்றால் EKYC-ஐ விவசாயிகள் பூர்த்தி செய்திருக்க வேண்டும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.